أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما أجمعين السلام عليكم ورحمة الله وبركاته அல்ஹம்துலில்லாஹ் பிஆர்பி கோர்ஸ் நியூ காலேஜில் பாடத்திட்டம் இந்த கோர்ஸ்னால ஒரு பெனிஃபிட்ஸு அதில் படிச்சுட்டு போன மாணவர்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஒரு வேலை வாய்ப்பு எப்படிலாம் இருக்குது பற்றி இன்ஷால்லா இந்த பிஆர்பி கோர்ஸில் உள்ள விஷயங்களை பற்றி இந்த வீடியோ நம்ம இன்ஷால்லா பார்க்க போகிறோம். இந்த பிஆர்பி கோர்ஸில் யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 இன்ஷால்லா பாஸ் ஆனவங்க எல்லாருமே இதில் பிஆர்பிக்கு சேரலாம். ஸோ பிஆர்பிக், எம்ஏ அரபிக், பிஹெச்டி அரபிக் இந்த கோர்ஸ் வந்து ரிசர்ச் ப்ரோக்ராம் வரைக்கும் இருக்குது. பிஏல வந்து சேர்ந்துட்டா ஒரு மாணவர் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பட்சத்தில் இன்ஷால்லா அவர் வந்து என்ன செய்யலாம், பிஹெச்டி வரைக்கும் இன்ஷால்லா நியூ காலேஜில் படிக்க முடியும். இதுக்குள்ள வாய்ப்பு வந்து இருக்குது. இதில் முக்கியமான குறிப்பு வந்து இது நம்மளோட நியூ காலேஜ் வந்து தன்னாட்சி பெற்ற ஒரு கல்லூரி. ஆனால் இந்த கல்லூரி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட அஃபிலியேஷனில் இருக்குது. ஸோ அவங்களுடைய டிகிரி வந்து சென்னை பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு தான் அவங்களுக்கு டிகிரி அவங்களுக்கு வரும் இன்ஷால்லா. அப்போ அது பெரிய ஒரு 175 வருடத்துக்கு மேலே உள்ள ஒரு யூனிவர்சிட்டி தான் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யப்படும், உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். இப்போ அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் பெரிய வேல்யூ அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது ஃபீஸ் செக்ஷன். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நியூ காலேஜில் பொறுத்த வரைக்கும் மற்ற இது வந்து எய்டட் ஸ்ட்ரீம், எய்டட் இருக்கு, செல்ஃப் ஃபினான்சிங் ஸ்ட்ரீம் இருக்கு. நம்ம அரபிக் வந்து எய்டட் ஸ்ட்ரீம், அதாவது கவர்மெண்ட் ஃபீஸ்க்குள்ள என்ன ஃபீ மற்ற பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ்க்கு இருக்குதோ அதை விட பாதியோட ஃபீ தான் வந்து இங்கே பெறப்படுது ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தா ஒரு செமஸ்டர் ஒரு இயருக்கே வந்து 4770 ரூபா, செகண்ட் இயருக்குன்னு பார்த்தா 650 ரூபா, தேர்ட் இயருக்கு வந்து 650 ரூபா. இதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பிஆர்பிக்கு மட்டும். நீங்கள் முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது வந்து டே காலேஜ் 8:30 மணிலேருந்து மதியம் 1:30 வரைக்கும் தான் காலேஜ் டைம். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மாணவர் வந்து பார்ட் டைமாக வந்து பண்ணலாம், இல்லாட்டி படிக்கலாம், இல்லை வேறு கோர்ஸு, நெட்வொர்க்கிங் கோர்ஸு, கம்ப்யூட்டர் கோர்ஸஸு, டிசைனிங் கோர்ஸஸ் எது வேணால் இன்ஷால்லா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மதியானம் வந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இது அஃபிலியேட்டட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் டே காலேஜ் கோர்ஸு, எய்டட் ஸ்ட்ரீமு. எய்டட் ஸ்ட்ரீம்லையும் வந்து ஃபீ வந்து மற்ற கோர்ஸை விட இதில் பாதி ஃபீ தான் உங்களுக்கு இன்ஷால்லா. முக்கியமான தகவல் இந்த படிப்பில் உள்ள வேலை வாய்ப்புகள். இதில் வந்து அநேகமாக டிரான்ஸ்லேஷனில் என்னென்னலாம் அரபிக்காக டிரான்ஸ்லேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குமோ அதுக்கு எல்லாத்துக்குமே இது போதுமான ஒரு ஃபீல்டு இந்த பிஆர்பிக். எம்ப்ளாய்மெண்ட்டோடைய ப்ராபர்ட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், காம்படிஷன் நிறையா இருக்காது. ஈஸியாக வந்து ஒருத்தர் நல்லா படிச்சுட்டு நல்ல ஒரு 70% மேலே இருந்தாவே அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு நிறைய ஜாப் சூழ்நிலை வந்து இருக்குது. அப்போது இதை வந்து இந்த படிப்பை வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு எப்படி படிப்போமோ, ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு எப்படிலாம் நம்ம அந்த அக்கறை எடுத்துப்போமோ அந்த மாதிரி உள்ள முயற்சி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இன்ஷால்லா உங்களுக்கு என்ன செய்யும், இந்த ஜாபோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அப்படி காலேஜ் படிக்கும் போதே உறுதி ஆயிரும் இன்ஷால்லா. இன்னும் நான் இது பெரிய மிகப்படுத்துற மாதிரி ஒன்றும் இல்லை, இட்ஸ் நாட் எக்ஸாஜரேஷன். என்னன்னா நீங்கள் காலேஜ் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே இன்ஷால்லா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு உள்ள சூழ்நிலை கிடைச்சிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே உங்களுக்கு வந்து எங்களுடைய கரிக்குலமில் வந்து டைப் செட்டிங், டைப் ரைட்டிங் சொல்லி கொடுத்துருவோம். அரபி டைப் ரைட்டிங், இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் நாங்கள் அப்படியே மோட்டிவேட் பண்ணுவோம். பட் அது தனியாக நம்ம கோச்சிங் எதுவும் இல்லை. பட் அங்கேயே சொல்லிடுவோம், நீங்கள் அரபிக் படிக்கும்போது இங்கிலீஷும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. அதுக்குள்ள வழிகாட்டுதலும் காமிச்சு கொடுத்துருவோம். தமிழுக்கும் எப்படி டைப் பண்ணுறதும் காமிச்சிடுவோம். பட் இங்கிலீஷ் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவோம் டைப்பிங்க்கு. அப்போ அரபிக் வந்து நம்ம ஒரு செமஸ்டரில் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் கற்றுக் கொடுத்துருவோம். இப்போ செகண்ட் செமஸ்டர் வரும்போது ஒரு மாணவர் வந்து இதுவும் இந்த கோர்ஸ் வந்து அலிபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணும், ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து யாரும் வந்து முன்னாடியே படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. +2 மட்டும் பாஸ் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். முன்னாடி உங்களுக்கு பெரும்பாலும் குரான் ஓத தெரிஞ்சிடும் மக்களுக்கு. அப்படி தெரிஞ்ச மாணவர்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி சுத்தமாக வந்து
குரான் தெரியலைன்னா நம்ம அலிபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ அரபிக் ரீடிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு மாதமே வந்து ஆல்பபெட்ஸ் ரீடாக தான் போயிட்டு இருக்கோம். அப்போ ஒருத்தர் இந்த 6 மாதம் ஒரு செமஸ்டர் படிக்கும்போது இந்த ரீடிங்கு, ரைட்டிங்கு, டைப் செட்டிங் வந்து தெரிஞ்சிடும் அரபிக்கில். அப்படி இருக்க பட்சத்தில் உலகம் ஃபுல்லாக டிமாண்ட் வந்து அரபிக் கற்றுக்கிறதுல குழந்தைங்களுக்கு இப்போ மிக குறிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த டிமாண்ட் உலகம் ஃபுல்லாக இருக்குது. அப்போ பொதுவாக வந்து அரபிக் படிக்கிறவங்க இந்த குழந்தைங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு ஏதாவது டியூஷன்ஸ் எப்படி மற்ற கோர்சஸ்க்கு டியூஷன்ஸ் எடுப்பாங்களோ, மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி டியூஷன்ஸ் எடுப்பாங்களோ, அதே மாதிரி அரபிக் டியூஷன்ஸ் எடுக்கிறது பெரும்பாலும் நம்ம பார்க்கணும். ஆன்லைனில், ஆஃப்லைனில் எல்லாம் பார்க்க முடியுது. இப்போ ஆன்லைனுடைய அதோடைய படிப்பு ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாத்துக்கும் நமக்கு கிடைக்கிறதுனால அரபிக்கு வந்து அதில் ரொம்ப ரொம்ப டிமாண்டு, ரொம்ப டிமாண்டு. அப்போ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சுட்டு செகண்ட் செமஸ்டர் பண்ணும்போது அவருக்கு ஏர்னிங் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட முடியும், வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ அதில் உங்களுக்கு அப்படி ப்ரோக்ரஸ் பண்ணும்போது செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் போகும்போது இன்னும் கிராமர், மற்ற நுணுக்கங்கள், ஸ்போக்கன்லாம், ஏன்னா எங்கள் கரிக்குலம்ல எல்லாமே அடங்கியிருக்கு. டைப் செட்டிங்லேருந்து லாங்குவேஜ் படிக்கிறது, ஃபங்க்ஷனல் அரபிக் எப்படி பேசுறது, ஸ்போக்கன் ஸ்கில்ஸு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, டிரான்ஸ்லேஷன் ஸ்கில்ஸு, இதெல்லாம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் எல்லாமே அடங்கியதுனால ஒரு தேர்ட் இயர் படிக்கும்போது, தேர்ட் இயர் வரும்போது இன்னும் ஸ்போக்கன் அடல்ட்ஸ்க்கு ஸ்போக்கன் அரபிக் இல்லை இப்போ போஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்போக்கன் அரபிக் நடத்தக்கூடிய சூழ்நிலையும் வந்துடும். இப்போ லாங்குவேஜும் ஃபுல்லாக கற்றுறவங்கலாம், ஸ்போக்கன் அரபிக்கும் கற்றுக் கொடுக்கலாம். ஃபினட்டிக்ஸ், தஜ்வீஸ் சொல்லக்கூடிய அதுவும் வந்து சொல்லி தரலாம். குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சதுலேருந்தே நல்ல ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு ஸ்டூடெண்ட்டு, நல்ல இதுக்காக உள்ள ஃபோக்கஸ்டாக உள்ள ஸ்டூடெண்ட்டு என்ன செய்யலாம், அழகாக வந்து கிளாஸஸ் வந்து நடத்த ஆரம்பிக்கலாம். அப்பயே வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த வேலை வாய்ப்புன்னு சொல்றதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்தே இன்ஷால்லா பெரும்பாலும் வந்து கிடைக்கக்கூடிய அதிக வாய்ப்பு பிஆர்பி கோர்ஸில் இருக்குது இன்ஷால்லா. அதை இன்ஷால்லா நீங்கள் பாருங்க. இதை தாண்டி மற்ற ஃபீல்ட்ஸில் வந்து பிஆர்பிக்கோட பெனிஃபிட்ஸ், ஸ்கோப்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை நான் சுருக்கமாக இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்ஷால்லா நீங்கள் பாருங்கள். இப்போ காலேஜை பொறுத்த வரைக்கும் பிஆர்பிக்கு சேரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் முன்னாடி சொன்ன மாதிரி இது எய்டட் கோர்ஸு. எய்டட் கோர்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஒன்று பெரிய ஃபெசிலிட்டி, ஃபீ வந்து ஃபர்ஸ்ட் இயரில் மற்ற எய்டட் கோர்ஸோட பாதி ஃபீ தான். இப்போதைக்கு இந்த 2025-26 இந்த கல்வியாண்டில் இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு 4770 ரூபா, 4770. செகண்ட் இயர் பொறுத்த வரைக்கும் 650 ருபீஸ், தேர்ட் இயரும் 650 ருபீஸ். இதான் ஃபீ, நாமினல் ஃபீ. இன்ஷால்லா அதை பயன்படுத்த முடியும் இன்ஷால்லா. ரெண்டாவது உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ், பிஏ முடிச்சுட்டு நீங்கள் எம்ஏ பண்ணலாம், எம்ஏ முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணலாம். இப்போ நம்ம காலேஜில் நிறைய ஆட் அண்ட் கோர்சஸ் இருக்குது. அதில் வந்து குறிப்பாக அரபிக்கில் டைப் ரைட்டிங் வந்து நம்மளுக்கு காலேஜில் கிளாஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே வரது இருக்குது, கரிக்குலம்லேயே இருக்குது, இப்போ சிலபஸ்லேயும் உங்களுக்கு இருக்குது. அதை தாண்டி ஐஏடிபி இன்டென்சிவ் அரபிக் டைப்பிங் கோர்ஸ் அப்படின்னு ஒரு 15 நாள் வந்து என்ன செய்வோம், இன்னும் தனியாக ஒரு ஆட் அண்ட் கோர்ஸ் மாதிரி அதை வந்து நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மூக்குனா மேசிவ் ஆன்லைன் ஓப்பன் கோர்சஸ். ஸோ இந்த ஆன்லைன் கோர்சஸ் அதில் அந்த இதுலேயே இருக்குது. அதில் இந்த ஏதாவது பிளாட்ஃபார்ம் கோர்ஸரா, எடெக்ஸு, இந்த மாதிரி உள்ள பிளாட்ஃபார்ம்ஸில் கோர்சஸ் வந்து எக்ஸல் பற்றி, வேர்ட், பவர் பாயிண்ட் அந்த கோர்சஸ் இருக்கும், லாங்குவேஜ் சம்பந்தமாகவும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எது நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், எடுத்து படிக்கலாம். அதுவும் ப்ராமினென்ட் யூனிவர்சிட்டிஸ் அரௌண்ட் த வேர்ல்டு லைக் ஆக்ஸ்ஃபோர்டு, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் போய் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம என்ரோல் பண்ணி ஒரு கோர்ஸ் இந்த மாதிரி ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்கும். காலேஜ் மூலயமா அந்த என்ரோல் பண்ணுறதுனால அந்த அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே என்ன செய்யலாம், சர்டிஃபிகேஷன் வேணும்னா அது பே பண்ணி படிக்கலாம். அதான் மூவ் கோர்சஸ், அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. இன்டர்ன்ஷிப் இருக்குது, ஃபீல்டு விசிட்டு, மற்ற இன்ஸ்டியூஷன் கொலாபரேஷன், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நம்ம வந்து இத்திசாலத்துக்கு ஸ்போர்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் மூலயமா பசங்களுக்கு மத்தியில் உள்ள அந்த ஸ்போர்ட்ஸ் உள்ள டேலண்ட்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு உள்ள அந்த ப்ரோக்ராம். அது நிறைய ஒர்க் ஷாப்ஸு, செமினார்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம காலேஜில் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் அரபிக் மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செய்யலாம்.
எப்பவுமே வருஷம் வருஷம் அது செய்யப்படுது. அந்த மாதிரி கோர்சஸ்லாம் ஒர்க் ஷாப்ஸ்லாம் வழங்கப்படுது. அதுவும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்பெற்றுக் கொள்ளலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பி ஃப்ரேங்க் என்னன்னா, இதில் யார் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக 70+80% உள்ள பெர்சன்டேஜ் இருக்கணும் அந்த படிப்பில், அகடமிக்ஸில், அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ டீச்சிங் ஸ்கூல்ஸில், காலேஜஸில், யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. டிரான்ஸ்லேஷன் பெரிய வாஸ்ட் ஃபீல்டு. உங்களுக்கு வந்து பெரும்பாலும் நிறைய எம்என்சிஸ் கம்பெனியில், கார்பரேட்ஸில் அரபிக் டிரான்ஸ்லேஷன் பெரிய பெரிய முக்கியத்துவம், ரொம்ப ப்ராமினண்ட்டான பெரிய சேலரி உள்ள ஃபீல்டு தான் இந்த டிரான்ஸ்லேஷன் ஃபீல்டு. சரி, இது வந்து பெரும்பாலும் மாணவர்கள் இந்த ஃபீல்டில் போயிடுவாங்க. முடிச்சு பிஏ முடிச்சுட்டு போகலாம், எம்ஏ முடிச்சுட்டு போகலாம். அது உங்களுடைய உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஜாபுடைய ஆப்பர்ச்சுனிட்டியும் அதோடைய பெர்சன்டேஜும் ஜாஸ்தி இருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன்னா உங்களுக்கு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் அப்போலோ, குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ், மியாட் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் அரப்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்காக வருவாங்க. அப்போ அந்த அரப்ஸ் வந்து மற்றவங்ககிட்ட, டாக்டர்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு உள்ள லாங்குவேஜ் இங்கே லோக்கல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கணும். பட் அவங்க பெரும்பாலும் அரபிக் தான் தெரியும், இங்கிலீஷ் கொஞ்சம் பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாது. அப்போ வந்து கூட ஒரு இன்டர்பிரட்டர் இருப்பாங்க, அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டாக்டர் சொல்லுவாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து பேஷண்ட் கிட்டே எடுத்து சொல்லுவாங்க அவங்களுடைய அரபி மொழியில். இதோடைய ஜாபோடைய இதுவும் வந்து முக்கியமான ஒரு ஜாப். இது மெடிக்கல் டூரிசம் அப்படின்ற பேரில் நம்ம சொல்லுவோம், கீழே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது அப்புறம் டேட்டா என்ட்ரி, சின்ன ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே உங்களுக்கு டைப் ரைட்டிங் அந்த கோர்ஸ் இருக்கனால அதை முடிச்ச பிறகு டேட்டா என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால், ஆன்லைனில் ஃப்ரீலான்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து சம்பாதிக்கலாம். அதே மாதிரி கண்டென்ட் எடிட்டிங், ப்ரூஃப் ரீடிங், கண்டென்ட் எடிட்டிங், பப்ளிகேஷன்ஸு, டிசைனிங்கு, இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். டிமாண்ட் வந்து அவ்வளோ இருக்காது. ப்ரொவைடட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல அகடமிக்ஸ் இருக்கணும், அரபிக் டைப் ரைட்டிங், இங்கிலீஷ் டைப் ரைட்டிங், அரபிக் டிரான்ஸ்லேஷன் டு இங்கிலீஷ் டு அரபிக்கு, அந்த நுணுக்கங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கற்றுத்தரும். அதை எடுத்துக்கிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் இன்ஷால்லா நிறைய ஸ்கோப் இருக்குது. சீக்கிரமாக வந்து ஒரு ஜாப்ல ஈஸியாக வந்து உள்ள நுழைஞ்சிடலாம். ஸோ எல்லாம் மற்ற கோர்ஸில் என்னென்ன அம்சங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ எல்லாமே வந்து நம்ம நியூ காலேஜில் பிஏ அரபிக்கு அது நாங்களும் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அரபிக் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எங்கள் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அரபிக்கில் அல்ஹம்துலில்லாஹ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டிபார்ட்மெண்ட், பெரிய டிபார்ட்மெண்ட், 18 பேர் உள்ள 18 ஸ்டாஃபு, எல்லாமே டாக்டரேட்டு உள்ள டிபார்ட்மெண்ட்டு. எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸே கான்ட்ரிபியூட் பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அரபிக்கில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க யார் அதில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க முடியாமல் இருக்காங்களோ அவங்கள நம்ம ஸ்க்ரீன் பண்ணி அவங்ககிட்ட கேட்டு டெய்லியும் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். இதை தாண்டி லஞ்சும் ப்ரொவைட் பண்ணுறோம். பிஏ படிக்கிறதுக்கு 21 வயசு கீழே இருக்கணும். அஸ் எ ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக வரணும்னா, பிஜி பொறுத்த வரைக்கும் வயசு உள்ள லிமிடேஷன் எதுவும் இல்லை. பட் யூஜி, அண்டர் கிராஜுவேட் பிஏ அரபிக், மற்ற யூஜி கோர்ஸ் எடுக்கணும்னாவே வயசு 21, 22 அது கீழே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ +2 படித்த மாணவர்கள் யாரும் வந்து படிக்க பொருளாதார நெருக்கனால விட்டுட்டு சிரமப்படக்கூடிய மாணவர்கள் பெனிஃபிட்ஸ் காமிச்சிருக்கோம், நிறைய ஸ்கோப்ஸ் காமிச்சிருக்கோம். அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ப்ரொஜெக்ஷன் ஆகி எல்லாரோட உதவியில் கற்றுக்கிட்டீங்கன்னா இதோடைய பெரிய ஒரு மாற்றம் இன்ஷா அல்லாஹ். பொருளாதாரத்துலேருந்து மீளக்கூடிய மாற்றமும் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப்பக்கூடிய சூழ்நிலையும் இன்ஷா அல்லாஹ் உண்டாகும். வல்ல ரஹ்மான் அதுக்கு செய்யட்டும். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் எங்களை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா இந்த கியூஆர்எல் கோடை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். இல்லை எங்கள்கிட்ட ஏதாவது பேசணும், ஏதாவது குவைரிஸ் இதை பற்றி மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எங்களை பற்றி நீங்கள் கேட்கலாம். எங்களுடைய வெப்பேஜஸ், சோஷியல் நெட்வொர்க்கில் நீங்கள் வந்து செய்யலாம், ஆக்சஸ் பண்ணி உங்களோட ஆக்டிவிட்டிஸை நீங்கள் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். Hope this video may benefit you. May Allah bless you and all of us. Barakallahu feekum. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Wishing you all the very best.